உலகளவில் 8 போர்களை நிறுத்திய எனக்கு ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்த கடினமாக இருக்கிறது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் புலம்பி வருவதாக கூறப்படுகிறது. டிரம்ப் பேச்சை இரு நாடுகளும் கேட்கிறதா? இந்த விவகாரத்தில் என்ன நடக்கிறது? விரிவாக பார்க்கலாம். கடந்த ஆண்டு நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர், அதேபோல தென்கிழக்கு ஆசிய நாடான தாய்லாந்து கம்போடியா போர் உள்ளிட்ட 8 போர்களை நிறுத்தியுள்ளதாக அதிபர் டிரம்ப் பெருமிதம் பேசி வருகிறார். இதற்காக நோபல் பரிசு வழங்க வேண்டும் எனவும் தம்பட்டம் அடித்து வருகிறார் அதிபர் டிரம்ப். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக டிரம்ப் கூறியதை இந்தியா முற்றிலும் மறுத்திருந்தது. இதற்கிடையில் ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர 20 அம்ச திட்டத்தை பரிந்துரைத்த அதிபர் டிரம்ப் இரு நாட்டுக்குமான போரை முடிவுக்கு கொண்டுவர தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார். ஆனாலும் போர் முடிவுக்கு வந்தபாடில்லை. இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த விவகாரம் குறித்து நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாங்கள் உலகம் முழுவதும் அமைதியை கொண்டுவர விரும்புகிறோம் என்றும், நான் 10 மாதங்களில் 8 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளேன் என்றும், ஆனால் ரஷ்யா யுக்ரைன் போர் மிகவும் சிக்கலாக இருக்கிறது என உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதே சமயம் இந்த விவகாரத்தில் ஒரு தரப்பு மட்டுமே அமைதியை விரும்பினால் போதாது என்றும், இரு நாடுகளும் ஒத்துழைப்பு வழங்கினால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை வெற்றி பெறும் எனவும் அறிவுறுத்தினார். நாளை இரு தரப்புக்குமான பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் நடைபெற இருப்பதால் அமெரிக்க அதிபரின் இந்த பேச்சால் சுமூகமான முடிவு எட்டப்படுமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது.